பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். சங்கீதம் 91 பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு காலையிலயும் சுத்தி வரான், மத்தியானத்திலயும் சுத்தி வரான், ராத்திரிலயும் என்ன செய்யறான்? சுத்தி வரான். நம்மளை எப்படியாவது விழுங்கிடலாமா? ஏன்னா முதல்ல நீங்க அவருடைய கிருபைக்குள்ள வந்துடணும். அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரையும் என்ன செய்யலாம்? ஈஸியா ஜெயித்து விடலாம். எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை வைப்போம். ஆண்டவர், எனக்கு இந்த வேலையில பிரச்சனை, இந்த வேலையை கிடைக்கணும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த கார் வேணும், இந்த வீடு வேணும், அப்படிலாம் நிறைய கேட்போம். அதற்கு முன்பதாக காலையில் ஒரு 1 to 3 மணிக்குள்ள எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம நேற்று தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோமே, இன்னைக்கு நாம ஏன் திரும்பியும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனா வேதமே சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்குதுன்னு சொல்றது. அதனால நம்ம காலை தோறும் அவருடைய கிருபைகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா?